நண்பர்களே, காலைல கண் முழிச்சது என்னமோ கடுமையான காய்ச்சலோட, அது கூட இலவசமா மூக்கடைப்பும் சளியும் இருமலும் சேர்ந்து வந்துச்சு. இன்னைக்கு என்ன புடுங்கன்னு இந்த எபிசோட்ல பாப்போம். இது உருப்படியா பண்றதுல நாள் 18 நண்பர்களே. காலைல எந்திரிச்சோன்னே உருப்படியா பண்ண வேண்டிய செடிகளுக்கு தண்ணி ஊத்துற வேலையை பார்த்துட்டு பிரஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு அண்ணன் ஆண்ட்ராய்டு மெஸ்ஸியோட மேட்ச் பார்த்துட்டு இருந்தேன். மேட்ச் விறுவிறுப்பாவும் பரபரப்பாவும் இன்ட்ரெஸ்டிங்காவும் போயிட்டு இருந்துச்சு. அப்படியே சாப்பிட்டு முடிச்ச கையோட எங்க அக்கா வீட்டு போய் பார்த்திருந்தா இந்த அம்மாவுக்கு வந்து இன்னைக்கு சொட்டு மருந்து கொடுக்குறாங்களாம். காலைல பாலிச போட்டு வந்துட்டு சொட்டு மருந்தையும் சாப்பிட்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு இருக்கிறதுலே கடுமையான வேலையான படகை மீட்டெடுக்கிற வேலை. காரணம் கடல் சீற்றம் அதிகமா இருக்க காரணத்தினால எங்க படகு வந்து மண்ணுக்குள்ள புதஞ்சிருக்கு. அதையும் மீட்டெடுத்த கையோட எங்க ஏத்த வீட்டு அக்கா பொண்ணுக்கு பர்த்டே. வாங்கண்ணா கேக் வெட்ட போறோன்னு கூப்பிட்டு வந்துட்டு வாயில 2 லட்டையை தள்ளி விட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டாங்க. வீட்டுக்கு வந்த கையோட சாப்பிட்டு முடிச்சிட்டு டிராயிங் நோட்ல டிராயர் வேலை பார்த்துட்டு இருந்தேன். எப்படி இருக்குன்னு கருத்து பெட்டியில சொல்லுங்க. கொஞ்சம் அசதியா இருந்த காரணமாக தூங்கிட்டு எந்திரிச்ச உடனே வேலை இந்த அம்மா அப்பாவுக்கும் அவங்க வீட்டுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் பசங்க வந்து டர்ஃபுக்கு போலான்னு சொன்னாங்க. நமக்கு காய்ச்சல் இருக்க காரணமாக என்னடா பெரிய காய்ச்சல், நம்ம பார்க்காத காய்ச்சலான்னு சொல்லிட்டு எகத்தாளத்துல விளையாட போயிட்டு வாங்க வேண்டிய அடிகள் எல்லாம் தரமா வாங்கின கையோட வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டு மாத்திரையை போட்டுட்டு அதுக்கப்புறம் டைம் ஆனதால தூங்க போயிட்டேன். நாளை சந்திப்போம். பை பாய்.